மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை விமர்சித்து ராசா எம்பி பேசியதை கண்டித்து இபிஎஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பான அறிவிப்பு என்னென்ன விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கு, விரிவாக பதிவு பண்ணுங்க. சமீபத்தில் திமுக எம்பி ராசா ஒரு மேடையில பேசும்போது, மொழிப்போர் தியாகிகள் தொடர்பான ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் குறித்து ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். அந்த கருத்துக்கு தான் அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறாங்க. ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஏற்கனவே ராசா அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார். இந்த நிலையில ராசாவை கண்டித்து வருகின்ற 9ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்துல கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தற்போது எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான அறிக்கை தான் தற்போது வெளிவந்திருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அதுல தற்போது வகிக்கும் எம்பி ராசா வகிக்கும் எம்பி பதவிக்கு தகுதியற்ற தரமற்ற வகையில் அவருடைய செயல்பாடு இருப்பதாக இந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்ற கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள். அதே போல திரு ராசா அவர்கள் இந்த பழமொழியை உணராததில் ஆச்சரியமில்லை என்று ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தான் செய்த தவறு என்பதை உணர்ந்து மன்னிப்பை கேட்க மனமில்லாமல் நடந்து வரும் ராசாவை கண்டித்து நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அவிநாசியில் அதிமுக சார்பில் வருகின்ற பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவை, நீலகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களை சேர்ந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள், அதிமுக உடைய நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் திரளாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி பிரகாஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.